கன்சர்ன். இன்டென்ட் உங்களால் மாற்ற முடியுமா முடியாதா? வேற யாராவது வந்து மாற்றணுமா? நீங்கள் மாற்ற முடியும். அப்படின்னா இந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு, என்னால் மாற்ற முடியும். ஒருவேளை எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம், இன்னைக்கு அதை தெரிய வச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நோக்கம், என்னுடைய அபியாசி என்ற பயணத்தில் என்னுடைய நோக்கம். அதன் மூலமாக என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிற குருநாதரின் பணியை நான் ஃபங்க்ஷனரியாகவோ பிரிசெப்டராகவோ எடுத்து செய்யும் பொழுது அவருக்கு நான் பிரதிபகாரமாக குருதட்சிணையாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கம். தாய் திரும்பி திரும்பி சொல்றார், நோக்கத்தில் தெளிவு இருந்ததுன்னா மற்ற எல்லாம் தானா அமையும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நல்ல மனசு இருப்பா எல்லாம் நல்லா நடக்கும். பெரியவங்க அடிக்கடி சொல்றது, ஒரு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், கொஞ்சம் தள்ளி நடக்கலாம். நோக்கம் மட்டும் இருந்தால் போராது, அதற்கு அடுத்தது அதை குறிக்கோளாக மாற்ற வேண்டும். அந்த குறிக்கோள் என்ன? சில ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எந்த குறிக்கோளாக இருந்தாலும் உங்களுடைய டிசிடியோ இசட்சிட்டியோ முதல்ல கேளுங்க. அவங்கள்ட்ட வர பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிடாதீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேன். என்னோட டிஃபால்ட் செட்டிங் வாட்ஸ்அப். ஏன்னா நான் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு, அது முக்கியமாக ஃபோனில் என்ன பிரச்சனை எடுத்து, அண்ணே எப்படிங்கண்ணே இருக்கீங்க, அது பேசி முடித்ததில் 10 நிமிஷம் ஆகிடும். ஒரு ஸ்டேஷனில் ஒரு 10 செகண்ட் 1 நிமிஷம் தான் ட்ரெயினிங்னா அதுக்குள்ளே ஏறணும். என்னுடைய டெலிஃபோன் எனக்கு நான் வச்சிருக்கிற கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன். ஏன்னா 3 நிமிஷம் பேசினாலே 200 ரூபாய் பேசினா ஹோல் டே காலி. வாட்ஸ்அப்பு மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறத உங்களுக்கு டைப் பண்ண தெரியலன்னா குரலாக பதிவு செய்து இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ஏதோ ஒரு மொழியில் போடுங்க. எந்த மொழியில் வேணால் போடுங்க. எனக்கு அந்த மொழி புரியலன்னா கூட அந்த மொழியை ஃபீட் பண்ணால் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது நீ ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. இது உங்களுடைய டிசி இசட்சி டிசி மூலமாக உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோளில் தெளிவு வரவில்லை, எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்ன ரீச் எப்போ வேணால் பண்ணலாம். நான் எந்த ஸ்பீடில் வாட்ஸ்அப் பதில் அனுப்புவேன், நீங்கள் இருக்கிற இசட்சி கேளுங்க, என்ன ஸ்பீடில் எனக்கு பதில் வரும், போடும்போதே பதில் வரும். அன்லெஸ் நான் இது மாதிரி செஷனில் இருக்கேன்னா ஃப்ளைட் மோடில் இருக்கும், முடிஞ்சவொடனே பதில் வரும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7,000 to 8,000 வாட்ஸ்அப் மெசேஜ் தமிழ்நாடு சம்மந்தமாக மட்டும் நான் பார்க்குறேன். என் கண்ணில் படுது. எல்லாத்துக்கும் நான் பதில் போடணுன்ற அவசியம் இல்லை. எல்லா குரூப்பில் இருக்கிற மெசேஜஸ் தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 600 குரூப்பில் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டங்க, முந்தானதியே ஒரு குரூப் 5 பேர் என்ன எதுக்குங்கன்னு, நீங்கள் இருந்தால் அவங்களாம் வேலை செய்வாங்க. நீ இருந்தால் வேலை செய்ய மாட்டாங்க. இல்லை, நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அவங்க ஒரு வேலையை போட்டால் வேலை செய்வாங்க. அண்ணன் இருக்கட்டும், நம்ம ஊர்லாம் ஃபோட்டோ ஒத்திக்கிற மாதிரி அண்ணன் எல்லா குரூப்லையும் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அது விடுங்க, என் பிரச்சனை. இந்த குறிக்கோள் தெளிவாக இருந்தால் 3வது எழுத்து அந்த இ அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா செயல். இந்த குறிக்கோளை அடைவதற்கு நான் என்ன செயல்களை செய்ய வேண்டும்? நாளை காத்தால் எனக்கு 6 மணிக்கு ட்ரெயின்னா நைட்டு கரெக்டாக டைமுக்கு தூங்கணும். முன்னாடி நாளே எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி பையெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். காத்தால் அலாரம் வச்சு சீக்கிரம் எழுந்துக்கணும். எந்த ஊர் இருக்குன்ற பொறுத்து 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ முன்னாடி வண்டியை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போகணும். கரெக்ட் பிளாட்ஃபார்மில் நிற்கணும். கோச் இந்த பக்கமாக அந்த பக்கமாக, அது அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை எனக்கு, அதனால் சொல்கிறேன். சில ஸ்டேஷன்லாம் நீ விழுப்புரத்தில் வர பிளாட்ஃபார்மில் இல்லைங்க இப்போ தான் போட்டுட்ருக்காங்கன்னு டிஸ்பிளே போர்டே காணும். அங்கே போய் வெண்டர்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல மாட்டான். அவன்கிட்ட ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கேட்டால் அங்கே நிற்குங்க, வெறும் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு வியாபாரம். இது எதற்காக சொல்கிறேன்னா, ஒரு குறிக்கோள், அந்த வண்டியில் ஏறி போனோம்னா பல விஷயங்களை நீங்கள் முன்னாடி செய்யணும். அந்த எஃபர்ட்ஸுன்றத முடிந்த வரைக்கும் பேப்பரில் எழுதி பழக ஆரம்பிங்க. இது என்னுடைய பர்சனல் சஜஷன், இல்லை அட்வைஸ். என் கன்சல்டன்சி லைனில் பல கஸ்டமருக்கு காசு வாங்கி சொல்லித்தர விஷயத்தை உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரும். ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் என்ன நான் செய்ய வேண்டும், என்னுடைய அணியில் யார் யாரிடம் என்னென்ன பணியை கொடுக்க வேண்டும், அவங்கள்ட்ட என்ன ஃபீட்பேக் வரணும், எப்போ அதை செய்யணும், இது எல்லாத்தையும்
ஸ்டெப் பை ஸ்டெப் பேப்பரில் எழுது, இல்லை டைப் பண்ணுங்க, லேப்டாப்லேயோ மொபைல்லையோ. ஒன்றுமே இல்லைன்னா ஆடியோ ஃபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப். நம்ம வீட்டில் எல்லாருமே ஒன்று வீடு கட்டியிருப்போம், இல்லை கல்யாணம் பண்ணி பார்த்துருப்போம், இல்லை ரெண்டும் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சுலபமாக கல்யாணம் பண்ணுறதோ வீடு கட்டுறதோ சுலபம் இல்லை. ஆனால் சயின்டிஃபிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிட்டிங்கன்னா முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடணும், அதுக்கப்புறம் ஒரு பேங்க்கில் போய்ட்டு லோன் கிடைக்குதான்னு பார்க்கணும், அப்புறம் ஒரு ஆர்கிடெக்டை பேசணும், அந்த ஆர்கிடெக்ட் கொடுக்குற படத்தை இன்ஜினியர்கிட்ட கொடுக்கணும், அந்த இன்ஜினியர் எஸ்டிமேட் கொடுத்தோன்னா ஒவ்வொருத்தராக மேஸ்திரி, கொல்துகாரரு, சித்தாள், எலக்ட்ரிசிட்டி, பிளம்பிங் எல்லாத்தையும் பேசணும், எல்லாருக்கும் தேதி குறிக்கணும். சில விஷயங்கள் பேரலாக நடக்கும், சில விஷயங்கள் சீரியலாக நடக்கும். உதாரணத்துக்கு வீட்டுக்கு நீங்கள் தளம் போடும்போது வெளியில் கிணறு வெட்டலாம், இது பேரலல் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் சொல்லணும். இதை நீங்கள் உங்கள் பணியில் சேர்த்து பார்க்க முடியும். ஆனால் தளம் போடாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்ட முடியாது, அது சீரியல் ஆக்டிவிட்டி. ஒன்று முடிஞ்சோன்னு தான் அடுத்து செய்ய முடியும். முதல் சிட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் செகண்ட் சிட்டிங் கொடுக்கணும். இல்லைங்க நீங்கள் செகண்ட் சிட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபஸ்ட் சிட்டிங் கொடுத்துருங்க, முடியாது. சிலது அந்த சீக்வன்ஸ் தான் பண்ணணும். இதை நீங்கள் பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பல பேர் செயல் செய்யாமல் இருப்பதற்கு காரணம், அந்த செயல் செய்வதற்கு என்னென்ன வேலைகள் இருக்குன்றதை பார்த்தோன்னா ஒரு பயம் வந்து, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி செய்யறது. பேப்பரில் எழுதும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு தெளிவு கிடைக்கும். ஐயோ இவ்வளோதானா, ஒன்றுமே இல்லையே, இதை இன்னார் செய்வார், இதை இன்னார் செய்வார், இதை நான் செய்வேன், நாங்கள்லாம் இதை செய்யும் பொழுது கரெக்டாக எங்கள் குறிக்கோளை நோக்கி போகிறோம். வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, இந்த தேதியில் நீங்கள் கிரகப்பிரவேசம் நாள் குறிக்கிறீங்க, ஒருவேளை தேதி தள்ளி போகலாம், தப்பு இல்லை. ப்ராஜெக்ட் 17K 2025 முடியலைன்னா ஒன்றும் குடிமொழி போயிட்டு போகுது, அதுக்குன்னு வசதியாக விட்டுறாதீங்க. எஃபர்ட்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. இந்த எஃபர்ட்ஸ் என்ன என்னுடைய செயல்கள் செய்தால் என் குறிக்கோளை நோக்கி நான் போக முடியும் என்பதை தெளிவாக உங்களுக்கு முடியலைன்னா உங்களுடைய ஜோன்லேயோ டிஸ்ட்ரிக்ட்லேயோ யாராவது ஐடி கோஆர்டினேட்டர் ஏற்கனவே இருப்பாங்க. 39 பேர் ஏற்கனவே கண்டுபிடிச்சி 1.5 வருஷம் முன்னாடியே எல்லாருக்கும் என்ன வேலை பண்ணணுன்ற சொல்லி கொடுத்தாச்சு, யாருக்கும் எந்த வேலையும் வரதில்லை. உங்கள் ஊரில் ஒரு ஐடி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் இருக்கான்றவங்க யாருக்காவது தெரியுமா? நெக்ஸ்ட்டு தெரியுமா? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுங்க, நான் பின்னாடி கேட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியலன்னா ரொம்ப கஷ்டம், கடல்லையே இல்லையான்னு ஆயிடும். அப்புறம் அவங்கள நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே ஐடி படிச்ச நம்ம பயலுக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி டைப் பண்ணுங்க, இப்படி போடுங்க. ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க அந்த குறிக்கோளை சொல்லி சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா எஃபர்ட்ஸு தேதி வாரியில் 2 நிமிஷத்தில் எக்ஸல் ஃபைலாக கொடுக்கும். அது தெரியுமா? ஓசி சாட் ஜிபிடியில் கிடைக்கும். பெய்டில் இன்னும் என்னென்னவோ பண்ணலாம். அதனால தான் மாஸ்க் எல்லாருக்கும் ஏஐ பூட் கேம்ப்னு எல்லாரையும் கண்டிப்பாக அட்டன் பண்ண சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டார், பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரிசெப்டராகவோ ஒரு ஃபங்க்ஷனரியாகவோ இன்னைக்கு உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சதுன்னா உங்கள் வேலை இன்னும் ஈஸியாக மாறும். டெக்னாலஜி தெரியலன்ற ஒரு சால்ஜாப்பா சொல்லாதீங்க. 1994 ஒரு சீனியர் ப்ரிசெப்டர் சார்ஜ் மேரேஜ் பார்க்க வந்தார். அப்போ நான் கம்ப்யூட்டர் லைனில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். வந்தானோ உனக்கு நான் ஒரு மெயில் அனுப்பிச்சேன், பார்த்தியான்னு கேட்டார். மெயில்னா அப்படின்னாரு. இது கூட தெரியாத உனக்கு? நாளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குற பிரகாஷ் சிங்வா, அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து 1 வாரம் எப்படி மெயில் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடு அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் வேணாம், சொல்கிறத செய்ப்போ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஒரு மாஸ்டர் சொன்னாரேன்னு சொல்லி ஒரு வாரம் 10 நாள் அவருக்கு ஒரு எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனுப்பிச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கற்றுட்டார். இதை சொல்லக்கூடிய குருநாதர் கடைசி காலம் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணி, அது எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியும்? நான் என்னை பற்றி பேசுகிறேன். அவர் மெயில் போட்டால் 2 மணி நேரத்தில் பதில் வரும். ஒரு முறை அவர் படுக்க போயிட்டாரு. படுக்க போகும்போது போகிற வழியில் ஒருத்தர் வந்து மாஸ்டர் உங்களை ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. படுக்க போனவர் அப்படியே திரும்பி போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணார். மாஸ்டர் அவர் பதறிட்டார். என்னங்க நான் அனுப்பிச்சிருக்கேன் தான் நான் சொன்னோன்னு அவசரம் இல்லை, நீ அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இல்லை, எனக்கு அது தெரியும் இல்லை, நான் எப்படி பதில் போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு போயிட்டு மிஷின் ஆன் பண்ணி அந்த மெயிலுக்கு பதில் போடுவோம். அதுக்குள்ளே ஏதோ ஒரு 8 மெயில் வந்து அதுக்கு பதிலை போட்டு
எதற்குன்னா நம்மளுடைய குருநாதர்கள் நம்ம எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதில் அவங்க அட்வான்ஸ்டாக இருக்குன்னே இருக்காங்க. தாஜி எடுத்தீங்கன்னா அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். எப்படிலாம் மிஷினை வளர்க்கணும், ஃபினான்ஷியலி, மெம்பர்ஷிப் டிரைவ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது பன்மடங்கு ஒரு ஹையர் லெவலில் யோசிச்சுருக்காரு. நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. காணால போய் கேளு எல்லாம் கதறுவாங்க. எதை கேட்டாலும் எங்களுக்கு மேலே அப்டேட்டடாக இருக்காது. அவர் சொல்கிறதுக்கு இது பண்ணியா அது பண்ணியா இது ஏன் செய்யலை, நேற்று தில்சேல் எப்படி ஒரு சென்டர் கிழிச்சா இருக்கும் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பேர் பார்த்தீங்க தில்சேல் ரெக்கார்டிங்? அப்புறம் பார்த்துக்கலாம், யூடியூப்பில் தானே இருக்குது. 3 பேர் தான் கைது புரியுங்க. இதுக்கு என்ன அடிச்சு பிடிச்சி 8:25 நேற்றுக்கு ரூமுக்கு வந்து விட சொன்னேன். போய் கரெக்டாக ஆன் பண்ணுறேன். 4 நிமிஷம் முன்னாடி, நார்மலாக டைமுக்கு தான் வருவார். நேற்று 4 நிமிஷம் முன்னாடி வந்துட்டார். ஒரு சென்டரை போட்டு கிழின்னு கிழிச்சார். யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்துக்கணும். எதுக்குன்னா அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கார். நம்ம நினைக்கிறோம் அவருக்கு தெரியாது. சூட்சும அளவில், அதிர்வலைகள் அளவில் அவருக்கு எல்லா விஷயம் தொடர்ச்சியாக தெரியும். நேரடியாக நீங்க அவரை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இங்க நீங்க இந்த மானாமதுரை ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு உங்க பணியை பத்தி உங்களுடைய நோக்கமும் செயலும் அதிர்வலைகளாக அவர் போய் சேருதே. அதை பத்தி அவர் என்ன பண்றாரு பண்ணலன்றது அவருடைய பிரச்சனை. இந்த 3மே நான் சொன்ன 3 விஷயங்களும் உங்களுக்கு இதுல எப்போ சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய மண்டல பொறுப்பாளர்களையோ இல்லை என்னையோ நீங்க அணுகலாம். இல்லை இந்த டாக் ஒரு 10 தடவை திரும்பி கேளுங்க. நான் பேக் டு பேசிக்ஸ் மாதிரி ரொம்ப 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 சிம்பிளான எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னது IGE, இன்டென்ட், கோல், எஃபர்ட்ஸ், நோக்கம், குறிக்கோள், செயல். இது 3மே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இது 3மே என் கையில் இருக்கு. என்னுடைய நோக்கத்தை மாற்றி அமைப்பதற்கோ சரியாக அமைப்பதற்கோ நான் யாரையும் கேட்க வேண்டாம். குறிக்கோள் அமைப்பதற்கு நான் யாரையும் கேட்க வேண்டாம். செயலாக திட்டம் தீட்டுவதற்கு நான் யாரையும் கேட்க வேண்டாம். செயலாக மாற்றும் போது வேணா எனக்கு ஹெல்ப் வேணும். இது 3 நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா 4வது எழுத்தை பத்தி கவலையே பட வேணாம். இருந்தாலும் அதை பத்தி சொல்றேன். 4வது வார்த்தை என்ன? 4வது எழுத்து. இதே ஒருத்தனுக்கு ஃபோன் வந்துதான் ஆஃபீஸில். ஆஃபீஸ் போகும்போது பார்த்தா அவனுக்கு கன்னத்தில் 2 பக்கமும் சிவப்பாக இருந்தது. என்னடா கன்னத்தில் சிவப்பாக இருக்குது? இல்லை அயன் பண்ணினே இருந்தேன், ஃபோன் வந்தது, ஃபோன் நினச்சி அயன் எடுத்துட்டு வச்சிட்டேன். அது சரி, வலது பக்கம் வச்சேன், இடது பக்கம் வந்தது. இல்லை இடது பக்கம் அயன் பண்ணியிருந்தேன், கால் வந்து இடது பக்கம் வச்சுட்டாரு. அது மாதிரி ஈன்னு கேட்டபோது வார்த்தையை நீங்கள் தெரியும் 6ன்ற எழுத்து. 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ், விளைவுகள். இதை பற்றி விடுங்க, எவ்வளோ அடிச்சாலும் தாங்க. அது ஒரு 40 நிமிஷம் பேசணும்னு சொன்னாங்க பாருங்க. ரிசல்ட்ஸ், இது சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். குருநாதர் உட்பட, கடவுள் உட்பட, இது அவங்களோட விஷயமா எடுத்துக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க வாழ்க்கையில எதையாவது நீங்க ரிசல்ட்ஸ் என்னால வந்து நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. சார்லி மகராஜ் சொல்றாரு பலமுறை, ரிசல்ட்ஸ்ன்றது உன்னுடைய சம்ஸ்காரா பேஸ்ட். அதையும் மீறி அவருடைய பணியை செய்யும் போது அவர் பார்த்துக்கிறார். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். ஒரு ஜோன் விசிட்ல போகும்போதோ, ஒரு சென்டர் விசிட் போகும்போதோ, அபியாசிகளுடன் பேசும்போதோ, பிரிசெப்டருடன் பேசும் பொழுதோ, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் கவனிக்கக்கூடியது இந்த 3 விஷயங்கள். அவங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறதா, அவங்களுடைய குறிக்கோள் தெளிவாக இருக்கிறதா, அவங்களுடைய செயல் திட்டம் செயல்கள் தெளிவாக இருக்கிறதா. இது சரியா இருந்ததுன்னா நான் ஒன்றும் கேட்கறது, அது சரியா இல்லைனாலும் ஒன்றும் கேட்கறது, எப்படியா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய வேலை நான் வந்து எங்களுக்கு அதனால தான் ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்னு வச்சிருக்காரு. ரீஜனல் இன்சார்ஜ்னு வைக்கல. ஃபெசிலிட்டேட்டர்னா என்ன? உங்களுடைய பணியில் உங்களுக்கு உதவி செய்வது. அப்புறம் ஏன் மைக்கு பிடிச்சி நேரம் பேசியிருக்காரு? உதவி செய்வது. இந்த 4 எழுத்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்செடுத்துனா உங்களுடைய பணியை நீங்கள் இன்று முதல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்த மைண்ட் வாய்ஸ் கேட்கும், இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. கரெக்டா? 3 வருஷமா பல முறை பல டாக்கில் சொல்லியிருக்கு. அது எல்லாம் யூடியூப்ல போட்டு எல்லாருக்கும் லிங்க்கும் அனுப்பிச்சிருக்கு. நீங்கள் யாரும் அதை யாரும் சொல்ல முடியாது. நிறைய பேர் அதை பார்க்கல, கேட்கல. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு பேசுறத ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டு எல்லாருக்கும் லிங்க் அனுப்புவேன். என்ன நடக்கும்? அதே தான். உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவனுக்கு போய் சொல்லு. இந்த 4 எழுத்துக்கள், இதன் மூலமாக உங்கள் பணி, இதன் சார்ந்த சில இன்புட்ஸை கொடுக்கணும்னு தோணித்து எடுத்து செய்வதும் செய்யாததும் மவனே ஓ சமத்து. நன்றி.